Hello everyone. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா டேட்டா மங்கிங் இன் pandas பார்ட் 1. ஸோ பேசிக்கா டேட்டா மங்கிங் என்னன்னா இது வந்து ஒரு ப்ராசஸ். இப்போ ஒரு டேட்டாவை அனலைஸ் பண்றதுக்கு முன்னாடி கிளீனிங் த டேட்டா ஃபாலோ பை டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஒரு ரா டேட்டா வந்து ப்ராசஸ் பண்றது, ரா டேட்டா ப்ராசஸிங். ஸோ இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே ஹேண்டில் பண்ற ப்ராசஸை நம்ம டேட்டா மங்கிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது ஸ்பெசிஃபிக்கா என்ன மாதிரி டாஸ்க்லாம் ஹேண்டில் பண்ணணும், மிஸ்ஸிங் டேட்டாஸ் ஹேண்டில் பண்ணுவோம். தென் இப்போ ஒரு நியூ காலம் ஆட் பண்றது, அந்த காலமோட நேம் சேஞ்ச் பண்றது, இல்லைன்னா ரீப்ளேஸ் பண்றது, ஃபில்டரிங், மர்ஜிங், சார்ட்டிங், கன்காட்டினேட்டிங். ஸோ இது எல்லாமே நம்ம வந்து டேட்டா மங்கிங் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை பத்தி டீட்டெயிலா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோல டைட்டானிக் டேட்டா செட் நம்ம ரீட் பண்ணியிருந்தோம். பேசிக்கா ஒரு டேட்டா ஃப்ரேம் நம்ம கிரியேட் பண்றோம்னா என்னென்ன ஆர்குமெண்ட்ஸ்ல நம்ம பாஸ் பண்ணுவோம், காலம்ஸ், இண்டெக்ஸ் அண்ட் டேட்டா, ஹோல் டேட்டாவை நம்ம வந்து பாஸ் பண்ணுவோம் ஒரு டேட்டா ஃப்ரேம் கிரியேட் பண்றதுக்கு. ஸோ இப்போ அந்த காலம் இண்டெக்ஸ்லாம் ஆர் நத்திங் பட் ஆர்குமெண்ட்ஸ். ஸோ அதனால டைட்டானிக் டாட் காலம்ஸ் அப்படின்னு நம்ம ரிட்ரீவ் பண்ணோம்னா நம்மளுக்கு காலம் வேல்யூஸ் எல்லாமே நமக்கு டேட்டா செட்ல இருந்து அக்சஸ் ஆயிரும். இதே இது டைட்டானிக் டாட் இண்டெக்ஸ், டைட்டானிக் டாட் இண்டெக்ஸ் வந்து நம்மளுக்கு ரோ வேல்யூஸ், இண்டெக்ஸ் வேல்யூ நம்ம ஸ்பெசிஃபை பண்ணும். லைக் 0th ரோல இருந்து 890th ரோ வரைக்கும் நமக்கு ஷோ பண்ணும். ஸோ வித் ஸ்டெப் சைஸ் 1 ஃபாலோ பை தட் நம்மளுக்கு டைட்டானிக் டாட் ஷேப் நம்மளுக்கு என்ன ரிட்ரீவ் பண்ணணும்னா நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் நம்பர் ஆஃப் காலம்ஸ். ஸோ 891 ரோஸ், 12 காலம்ஸ். இதுல ஸ்பெசிஃபிக்கா நான் வந்து ரோ டேட்டா மட்டும் அக்சஸ் பண்ணணும்னா இது ஆக்சுவலி நம்மளுக்கு ரிசல்ட் என்ன ஃபார்மேட்ல இருக்கு, டப்பிள் ஃபார்மேட்ல இருக்கு. ஸோ டப்பிள் ஃபார்மேட்ல இண்டெக்ஸிங் அக்சஸ் பண்ணுமா, லைக் 891 எந்த இண்டெக்ஸ்ல இருக்கு, 0th இண்டெக்ஸ், 12 வந்து ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல இருக்கு. அப்போ நான் 0 நான் ப்ரொவைட் பண்ணேன்னா எனக்கு 891, தட் இஸ் டோட்டல் நம்பர் ஆஃப் ரோஸ் அக்சஸ் ஆயிரும். இதே இது நான் 1 ப்ரொவைட் பண்ணேன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் காலம்ஸ் அக்சஸ் ஆயிரும். ஸோ இது எல்லாமே மெத்தட்ஸ் கிடையாது, இது எல்லாமே ஒரு ஆட்ரிபியூட்ஸ் ஆஃப் டேட்டா ஃப்ரேம். ஸோ அதனால நம்ம வந்து மெத்தட் ஃபார்மேட்ல கொடுக்க கூடாது. ஸோ இட் த்ரோ எரர். நெக்ஸ்ட், இப்போ நம்ம ஒரு டேட்டா செட் நம்ம ரீட் பண்ணும் போது ஸோ அதோட காலம்ஸ் எல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணுவோம், உள்ள டேட்டா என்ன மாதிரி ஃபார்மேட்ல இருக்குன்னு. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் 5 ரோஸோட டேட்டா மட்டும் நம்ம அனலைஸ் பண்ணணும்னா டைட்டானிக் டாட் ஹெட். ஸோ அது ஃபர்ஸ்ட் 5 ரோஸோட டேட்டா மட்டும் நம்மளுக்கு ஷோ பண்ணும். இல்ல எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் 10 ரோ டேட்டா வச்சு நான் அனலைஸ் பண்ண போறேன் அப்பனா வந்து ஹெட் ஆஃப் 10. ஃபர்ஸ்ட் 10 ரோஸ் நம்மளுக்கு அக்சஸ் ஆயிடுச்சா, இதான் வந்து ஹெட் மெத்தட். தென் ஃபாலோட் பை எனக்கு லாஸ்ட் 5 ரோஸ் மட்டும் அனலைஸ் பண்ணா போதும் அப்பனா வந்து டைட்டானிக் டாட் டெய்ல். இல்ல 10 ரோ ஆர் 15 ரோஸ், லாஸ்ட் 10 ஆர் 15 ரோஸ்னா நம்மளுக்கு அதுக்கேற்ற மாதிரி வேல்யூஸ் உள்ள நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். டைட்டானிக் டாட் 15னா லாஸ்ட் 15 ரோஸ் எனக்கு அக்சஸ் ஆயிருக்கு. இதான் வந்து ஹெட் அண்ட் டெய்ல். இல்ல எனக்கு ஹோல் டேட்டா செட்ல அங்கங்க ரேண்டமா எனக்கு வந்து ஒரு 10 ரோஸ் வேணும் அப்பனா நம்ம சாம்பிள் மெத்தட் யூஸ் பண்ணலாம். ஸோ டைட்டானிக் டாட் சாம்பிள் ஆஃப் 10 அப்ப நம்ம ப்ரொவைட் பண்ணோம்னா எனக்கு டிஃப்ரெண்ட் ரோஸ் எங்க இருந்தாலும் நம்மளுக்கு அக்சஸ் ஆயிருக்கும். இது ப்ராப்பர் ஆர்டர் ஃபாலோ பண்ணாது. நம்ம ஈச் டைம் ரன் பண்ண டிஃப்ரெண்ட் சாம்பிள்ஸ் நம்மளுக்கு அக்சஸ் ஆயிருக்கும். டிஃபால்ட்டா நம்ம சாம்பிள் மட்டும் ப்ரொவைட் பண்ணணும் வித்வுட் எனி ஆர்குமெண்ட், ஒரே ஒரு ரோ மட்டும் அக்சஸ் பண்ணணும். இதான் வந்து சாம்பிள். தென் ஃபாலோ பை தட் டைட்டானிக் டாட் இன்ஃபோ. டைட்டானிக் டாட் இன்ஃபோ வந்து நம்ம ஹோல் டேட்டா செட்டையே நம்மளுக்கு ரெப்ரசென்ட் பண்ணும். லைக் அது என்ன ஃபார்மேட்ல இருக்கு, டேட்டா ஃப்ரேம், அடுத்து இதுல எத்தனை நம்பர் ஆஃப் ரோஸ், 891 ரோஸ், அதோட இண்டெக்ஸ். தென் டேட்டா டாட் காலம்ஸ், காலம்ஸ் வந்து நம்மளுக்கு எத்தனை இருக்கு, 12 காலம்ஸ். தென் ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் திங், நம்ம வந்து இன்ஃபர்மேஷன் வந்து என்ன அக்சஸ் பண்ணோம்னா we can find missing values. அது எப்படின்னு பார்க்கலாம். நம்மளுக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் ரோஸ் எத்தனை, 891. இப்போ நம்ம ஒவ்வொரு காலம்ஸ்க்கா நம்ம அக்சஸ் பண்ண போறோம், செக் பண்ண போறோம். லைக் இப்போ பேசஞ்சர் ஐடி கன்சிடர் பண்ணிக்கலாம். இதுல நான் நல் கவுண்ட் ஒரு வேல்யூ இருக்கா. ஸோ இந்த காலம்ல வந்து 891 நான் நல் வேல்யூஸ் இருக்கு. அப்பனா நம்மளுக்கு நான் நல்னா வேல்யூ இருக்குன்னு அர்த்தம், ஒவ்வொரு ரோலையுமே ஒரு வேல்யூ இருக்குன்னு அர்த்தம்.
அப்போ நம்மளுக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் ரோஸ் எத்தனை 891. பேசஞ்சர் ஐடியில எனக்கு எத்தனை நார்மல் வேல்யூஸ் இருக்கு 891. ஸோ இங்க நோ மிஸ்ஸிங் வேல்யூஸ், எல்லா வேல்யூஸுமே எனக்கு ஃபில் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு ஜெண்டர் வரைக்கும் நோ மிஸ்ஸிங் வேல்யூஸ். தென் இப்போ லாஸ்டா நம்மளுக்கு எம்பாக்டு காலம் எப்படி இருக்கு 889 நார்மல் வேல்யூ ஷோ ஆகுதா. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் ரோஸ் 891 minus 89. ஸோ இட் வில் பி ஷோயிங் யூ 2. ரிசல்ட் வந்து 2. ஸோ அப்போ நம்மளுக்கு 2 மிஸ்ஸிங் வேல்யூஸ் இருக்கு அப்படின்னு அர்த்தம். எம்பாக் காலம்ல 2 மிஸ்ஸிங் வேல்யூஸ் இருக்கு. தென் கேபின் நம்ம கன்சிடர் பண்ணணும், ஆல்மோஸ்ட் 650 மிஸ்ஸிங் டேட்டாஸ் இருக்கு. தென் ஏஜ் கன்சிடர் பண்ணோம்னா மோர் தென் 150 மிஸ்ஸிங் டேட்டா இருக்கு. ஸோ இந்த மாதிரி அனாலிசிஸ், மிஸ்ஸிங் டேட்டா அனாலிசிஸ் நம்ம வந்து இன்ஃபர்மேஷன் யூஸ் பண்ணி நம்ம செக் பண்ணிக்கலாம். தென் ஃபாலோ பை த டேட்டா டைப். டேட்டா டைப் வந்து ஒவ்வொரு காலமோட டேட்டா டைப் நம்மளுக்கு ஸ்பெசிஃபை பண்ணும். இன் கேஸ் ஆஃப் நேம், ஜெண்டர், டிக்கெட், கேபின் அண்ட் எம்பாக். ஸோ நம்மளுக்கு ஸ்ட்ரிங் டேட்டா டைப்ஸ் இருக்கிறத நம்மளுக்கு டேட்டா டைப்ல ஸ்ட்ரிங் அப்படின்னு நம்மளுக்கு ஷோ பண்ணாது, லைக் எஸ்டிஆர்னு ஷோ பண்ணாது. டேட்டா ஃப்ரேம் வந்து இதை ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரெப்ரசென்ட் பண்ணும். ஸ்ட்ரிங் டேட்டா டைப் காலம்ஸ் எல்லாமே ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணும். இதான் வந்து இன்ஃபர்மேஷன் மெத்தட். இதோட டேட்டா மங்கிங் இன் பாண்டாஸ் பார்ட் 1 முடியுது. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.